அப்போ ஒரு படத்தை ஏற்கனவே வெளிவந்த படத்தை மறுபடியும் பார்க்குறான்னா என்ன அர்த்தம்? அந்த படத்தினுடைய நினைவுகள் அவனுக்கு சுகமாக இருக்கிறது, நல்ல ஃபீல் குட் மூவியா அது ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் போய் திரும்ப பார்க்குறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, சமகாலத்தில் வரக்கூடிய அப்டேட் மூவிஸ் எல்லாம் குப்பை படங்களாக இருக்கு, பார்க்கக்கூடிய தகுதி உடையதாக இல்லைன்னா. அப்போ இவன் என்ன செய்யறான்னா, பிரம்மாண்டமான படங்கள்னு நிறைய செட்டு போடுறான். நிறைய ஒரு படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா படம் தொடங்கினதுல இருந்து முடிகிற வரைக்கும் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சில படத்தில் அருவாளால் வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வன்முறை காட்சி, ஒரு சென்டிமெண்ட் இல்லை, லவ் இல்லை, ஒரு அன்பு சார்ந்த காட்சிகள் இல்லை, எமோஷனல் இல்லை, முழுக்க முழுக்க வன்முறை காட்சிகளை ஆக்ஷன் படங்கிற பேர்ல கொடிய வன்முறைகளை மட்டுமே காட்டிக்கிட்டே இருக்கான். இது எப்படி போய் குடும்பத்தோட பார்க்கறது? குழந்தைகளை வைத்துக் கொண்டு எப்படி போகிறது? பெண்கள் எப்படி படம் பார்ப்பாங்க இந்த படத்தை? ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி வர முடியும்? இப்போ நல்ல படங்களோட வருகை குறைந்து கொண்டே வருகிறது, நல்ல கதைகள் குறைந்து கொண்டே வருகிறது. எம்ஜிஆர் படங்கள் இருக்கிறது, சிவாஜி படம் இருக்கிறது. சிவாஜி தொழுநோயாளியாக நடிப்பார், குஷ்டரோயா நடிப்பார், ஒரு கை விளங்காதவனா நடிப்பார், தெய்வ மகனா நடிப்பார், ஒரு குடிகாரனா நடிப்பாரு, காதல் தோல்வி அடைஞ்சவன நடிப்பார். எம்ஜிஆர் நடிப்பாரா? எம்ஜிஆர் ஜெயிச்சுட்டே இருப்பாரு, எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாரு, அம்மாவை காப்பாற்றுவாரு, காதலிய 2 காதலி வச்சுனா ஒரு காதலியை தங்கச்சின்னு சொல்லுவாரு. பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்போது கில்லி படத்தை தொட்டு இப்போ அடுத்தது தீனா, இன்னும் மங்காத்தான்னு சொல்லி ரிலீஸ் படம்லாம் செம்ம டாப்பில் ஓடிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இப்படி ரிலீஸ் படத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அப்போ தமிழ்நாட்டில் படம் தயாரிப்பாளர்கள் இல்லையா, இல்லை தரமான படங்கள் இல்லையா? காலேஜ் படித்து முடிச்சிட்டோம், மறுபடியும் பள்ளிக்கூடத்தில் போய் சேருவோமா யாராவது? அது முறையானதா? ஏன் மறுபடியும் திரும்பி போக வேண்டும் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் கிராமத்தில் பிறந்தோம், நகரத்தில் வேலைக்காக வந்திருக்கிறோம். கிராமத்துக்கு திரும்பி போகிறோம் அப்படின்னா எதுக்கு போகிறோம்? நம்ம வளர்ந்த இடம், நம்ம பிறந்த இடம், நம்ம உறவுகள் இருக்கிற இடம், அப்படி தானே போகிறோம். அப்போ ஒரு படத்தை ஏற்கனவே வெளிவந்த படத்தை மறுபடியும் பார்க்குறான்னா என்ன அர்த்தம்? அந்த படத்தினுடைய நினைவுகள் அவனுக்கு சுகமாக இருக்கிறது, நல்ல ஃபீல் குட் மூவியா அது ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் போய் திரும்ப பார்க்குறான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, சமகாலத்தில் வரக்கூடிய அப்டேட் மூவிஸ் எல்லாம் குப்பை படங்களாக இருக்குதுன்னு அர்த்தம், பார்க்கக்கூடிய தகுதி உடையதாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவன் என்ன செய்யறான்னா, பிரம்மாண்டமான படங்கள்னு நிறையா செட்டு போடுறான். நிறையா ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா படம் தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சில படத்தில் அருவாளால் வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வன்முறை காட்சிகள், ஒரு சென்டிமெண்ட் இல்லை, லவ் இல்லை, ஒரு அன்பு சார்ந்த காட்சிகள் இல்லை, எமோஷ்னல் இல்லை, முழுக்க முழுக்க வன்முறை காட்சிகளை ஆக்ஷன் படங்கிற பேரில் கொடிய வன்முறைகளை மட்டுமே காட்டிக்கிட்டே இருக்கான். இது எப்படி போய் குடும்பத்தோடு பார்க்குறது? குழந்தைகளை வைத்துக்கொண்டு எப்படி ஒரு பெண்கள் எப்படி படம் பார்ப்பாங்க இந்த படத்தை? ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி வர முடியும்? அப்போ நல்ல படங்களோட வருகை குறைந்து கொண்டே வருகிறது, நல்ல கதைகள் குறைந்து கொண்டே வருகிறது. நல்ல படங்களை சினிமாவில் திரையரங்கத்தில் ப்ரொமோட் பண்ண முடியல. இந்த மாதிரியான சூழல் இருக்கிற போது மலையாளத்துலேருந்து வரக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸு, பிரேமலு, ஆவேசம், இந்த மாதிரி நிறையா படங்கள் தமிழ்நாட்டில் சக்கப்போடு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குது. இதற்கு என்ன காரணம்னா, கதை பஞ்சம் இங்கு நிலவுகிறதான்னு கேட்டால், நல்ல கதை சொல்லக்கூடியவர்கள், கதாசிரியர்லாம் இங்கே இருக்காங்க. அவர்களில் பல பேர் சினிமாவுக்குள்ளே இல்லை. சினிமாவில் ஒரு காலத்தில் கதை இலாக்கான்னு ஒன்று இருந்துச்சு. இங்கே பழைய படங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கதை இலாக்கான்னு ஒன்று போடுவான். பல இலாக்கள் இருக்கிறது, துறை தானே, காவல்துறை, நீதித்துறைன்னு சொல்கிற மாதிரி. இலாக்கானா என்ன, ஒரு டிபார்ட்மெண்ட் தானே. கதை சொல்வதற்கென்றே பல பேரை உருவாக்கியிருக்காங்க, கிரியேட்டர்ஸை. ஆளுக்கு ஒரு சீன் சொல்லுவாங்க. தினசரி ஒரு ஆஃபீஸில் காலையிலேருந்து இரவு வரைக்கும் சீன்ஸ் பேசுவாங்க, புதுசாக யோசித்து பேசுவாங்க. அந்த கலாச்சாரம் முடிந்து விட்டது. சினிமா கதாசிரியர்கள் என்று அன்னக்கிளி படத்துக்கு கதை எழுதிய ஆர் செல்வராஜிலிருந்து கலைமணி, கலைஞானம், நிறைய கதாசிரியர்கள், ரத்னகுமார், பேராசிரியர் ரத்னகுமார், இன்னும் ஒரு வரிசை உண்டு. ஆனால் தமிழ் சினிமாவில் என்ன செய்கிறான்னா, ஆகச்சிறந்த கதை சொல்லியாக இருக்கக்கூடிய வேலராமமூர்த்திங்கிற எழுத்தாளரை கூட்டிகிட்டு போய் வில்லன் நடிகராக நடிக்க வைக்கிறாங்க. அவர்கிட்ட ஏகப்பட்ட கதை இருக்குது. அவர் சிறுகதை எழுதியிருக்காரு, நாவல் எழுதியிருக்காரு, குற்ற பரம்பரை குறித்து ஒரு படம் கூட அதுக்கான கதையை உருவாக்கம் பண்ணியிருக்காரு. எவ்வளவோ சிந்தனை மிக்கவர்கள் இருக்கிறாங்க. பயன்படுத்தி கொள்கிற பழக்கம் இங்கே இல்லை. கதை சொல்லிகளை மதிக்கிற பழக்கம் இல்லை, கிரியேட்டர்ஸை மதிக்கிற பழக்கம் கேரளாவில் இருக்குது, இங்கே இல்லை. அதனால் கேரளாவில் நல்ல படம் வருது, தமிழ்நாட்டில் மொக்கப்படம் வருது. மொக்கப்படம் வராமல் இருக்கணும்னா சிறந்த கதாசிரியர்களை போற்றி பாதுகாக்கிற ஒரு மரபை இங்கே நம்ம அழித்து விட்டோம். அதை இல்லாமல் அழிச்சிட்டோம். நம்ம அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. வெறுமனே பட்ஜெட்டை கோடிகளை கொண்டு கொட்டிட்டாலோ ஒரு நடிகனுடைய முகத்தை 2.5 மணி நேரம் எப்படி பார்ப்பான்? இப்போ கல்யாண வீடியோ எடுக்கிறாங்கல்ல பல வீடுகளில், அதை எத்தனை முறை பார்க்க முடியும்? அது மாபெரும் துயரம்.
பல பேருக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு பின்னாடி ஒரு முறை எல்லாரும் கூடி சொந்தக்காரங்க எல்லாரும் கூடி பார்ப்பாங்க. அப்போ கூட தன்முகம் வருகிறதான்னு தான் ஒத்து பார்ப்பான் இல்லையா? அப்புறம் அந்த வீடியோவை போட்டு பார்த்தா நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டதெல்லாம் பல பேருக்கு நினைவுக்கு வந்துடும். பெண்ணுக்கு வந்து கணவன் மேலே கோபம் இருக்கும், இவனை கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்னு தோணும். பொண்ணுக்கு வந்து இதே மாதிரியான நினைவுகள் வரும், ஆணுக்கும் அதே மாதிரி வரும். அப்போ கல்யாண வீடியோ ஒரு முறைக்கு மேலே பார்க்க முடியல. ஒரு சினிமாவை 2.5 மணி நேரம் பார்க்கணும்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு புதிய விஷயம் இருக்கணும்ல. அதனால் அந்த புதிய விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. டெக்னாலஜி வளருது, தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டே போகுது, கலை ரசனை கீழே போயிட்டே இருக்குது. அதனால் எத்தனை முறை நீங்கள் துப்பாக்கியை வெடிக்க வச்சாலும், எத்தனை முறை அருவாளை வெட்டினாலும் அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லி ஆகணும். வெறும் வன்முறையை பார்த்து கொண்டே இருக்க முடியாது. இதுதான் தமிழ் சினிமா ஓடாமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம். ஆனால் சார், எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆக்டர்ஸ்க்காகவே ஃபிலிம் வந்துட்டு ஓட ஆரம்பிக்குது இல்லைங்களா? அப்போ இன்னுமே ரஜினி இன்னுமே நடிச்சிட்டு இருக்காரு, விஜய், அஜித்னு இவங்களுக்கான அந்த மார்க்கெட் இன்னுமே அப்படியே தானே சார் இருக்குது? ரசிகர்கள் மத்தியில் அவங்களுக்கான வரவேற்பும் அப்படியே தான் இருக்குது. அதுதான் நல்ல படம் வர முடியாமல் போனதுக்கு காரணம். கதை படங்கள் அவங்க நடிக்க மாட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் படங்கள் இருக்கிறது, சிவாஜி படம் இருக்கிறது. சிவாஜி வந்து தொழுநோயாளியாக நடிப்பார், குஷ்டரோயாக நடிப்பார், ஒரு கை விளங்காதவனாக நடிப்பார், தெய்வ மகனாக நடிப்பார், ஒரு குடிகாரனாக நடிப்பார், காதல் தோல்வி அடைஞ்சவனாக நடிப்பார். எம்ஜிஆர் நடிப்பாரா? எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டே தான் இருப்பார், எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவார், அம்மாவை காப்பாற்றுவார், காதலியை 2 காதலி வந்துச்சுன்னா ஒரு காதலியை தங்கச்சின்னு சொல்லுவார். இப்படி தானே படம் நடிப்பார் அவர். அப்போ படம் முழுக்க வெற்றி பெற்றே வெற்றி மட்டுமே பெறக்கூடிய ஹீரோயிசத்தை வந்து அவர் கதாநாயகனாக பண்ணார். ஹீரோயிசம்ங்கிறது என்னென்னா யதார்த்தத்தில் போலித்தனம். உண்மையிலேயே யதார்த்த வாழ்க்கையில் ஒருத்தன் நல்லவனாக மட்டுமே இருப்பானா, ஒருத்தன் கெட்டவனாக மட்டுமே இருப்பானா வாழ்நாளில்? நல்லதும் கெட்டதும் கலந்து தான் ஒரு மனிதன் இருப்பான். ஆனால் கதை எழுதும்போது என்ன பண்ணுவான்? ஒருத்தன் நல்லது மட்டுமே பண்ணிகிட்டே இருக்கான், ஒருத்தன் கெட்டது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான்ல. இந்த போலித்தனம் இருக்குல்ல. இப்போ இந்த யதார்த்தத்துக்கு மீறுதலான விஷயங்களை நம்ம படங்களில் வந்து ஒரு ட்ராமாட்டிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கோம். டாக்கு ப்ளஸ் ட்ராமா ஈக்குவல் டு சினிமா. உண்மைத்தன்மை சொல்லப்படணும், அதுக்குள்ளே சுவராசியத்துக்காக கொஞ்சம் ட்ராமா கலக்கணும், அவ்வளோதான் சினிமா. இவன் வந்து என்ன பண்ணுறான்னா வெறும் ட்ராமாவை படமாக எடுக்கிறான், அதில் ஆக்ஷன் ட்ராமா பண்ணுறான். அப்போ புதிய உணர்வுகளை வந்து நமக்கு ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, ஒரு மைண்டில் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மைண்ட் நமக்கு வரல அப்படின்னா அதுக்கான விஷயங்கள் இல்லாமல் போயிடுது. அதனால அந்த படங்கள் வந்து திரும்ப நடிகர்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நல்ல கதைகள் வரலை. ஆகச்சிறந்த அத்தனை படங்களும் சிறந்த நடிகர்களால் உருவாக்கப்படலை. தமிழ் சினிமாவின் பொக்கிஷமான படங்கள்னு சொல்லப்படுகிற உதிரி பூக்கள்லேருந்து சேது, அழகி, எத்தனையோ படங்கள் இருக்குது. இதெல்லாம் ஹீரோயிச படம் கிடையாது. ஹீரோக்களை மையமாக வைத்திருக்கிற படங்கள்லாம் சாகச படங்கள், சர்க்கஸ் காட்டுறது மாதிரி. ஒருத்தன் 40 பேர் அடிப்பான், ஓடி நினச்ச உடனே ஒரு வெளிநாட்டில் போய் சாங் பாடுறது மாதிரி காட்டுவான். இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காதோ அதுபோல் சினிமாவில் காட்டுவான். இதுதான் மசாலா படங்கள். அதனால் அந்த வகையான படங்கள் டயர்டாக்கணும் சீக்கிரம் நம்மளை. அதனால தான் மஞ்சுமல் பாய்ஸ் ஓடுது. ஒரு மாற்று சினிமா தேவைப்படுகிறது எல்லாருக்கும். சார், இதே தோணியில் பார்க்கும்பொழுது ரசிகர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, இது யூஸ்வலாக காலங்காலமாக பார்த்துட்டு வரோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கில்லியோட அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு அடுத்தது அஜித்தோட போஸ்டரை ஒட்டுற அளவுக்கு இன்னுமே அதே ரசிகர்கள் அதே பரபரப்போடு தான் இருந்துட்டு இருக்காங்க ரீல்ஸ் படத்துக்கே. அப்போ புது படங்கள் வந்தாலுமே அதே உற்சாகத்தோடு போய் பார்க்குறவங்களும் இருக்காங்க தானேங்க சார்? அது என்னென்னா, அதிகமாக ரசிக்கிறது வந்து ஒரு பைத்திய மனநிலை. ஒரு படத்தை 15 ரூபா பார்த்தேன், 25 படம் பார்த்தேன்னு முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் குறைஞ்சிட்டான். காரணம் என்னென்னா, இப்போ 15 முறை படம் பார்த்தோன்னா அந்த மாத சம்பளமே வாங்கிடுவாங்க அவங்க தேட்டரில். இப்போ பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே. ஆமாம், இப்போ வந்து உள்ளே பாஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நீ அடிக்கடி திரும்ப சினிமா பார்க்க வரணும். ஏன்னா சினிமா வந்து காஸ்ட்லி ஆயிடுச்சு எல்லாமே. பாப்கார்ன் 390 ரூபா விற்கிறான், தண்ணி பாட்டில் 20 ரூபா, தண்ணி பாட்டில் 50 ரூபாய்க்கு விற்கிறான். சரியா? குடி தண்ணீரை வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கான். அப்போ கக்கூஸ் பக்கத்தில் குடிக்கக்கூடாதுன்னு. அது ஏன் ஒழிச்சு வச்சுருக்கிறான்னா, ஒருத்தன் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டான். ஒருத்தன் வழக்கு போட்டு 4 மணி நேரமாக ஒருத்தன் என்னை ரூமை ஒரு சினிமா தேட்டரில் அடைச்சி வச்சுட்டு பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் குடிக்க அப்படின்னு ஒருத்தன் வழக்கு போடுறான். அப்போ ஹைகோர்ட் உத்தரவு போடுது, குடி தண்ணீருங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம், அடிப்படை உரிமை, அது இல்லாமல் திரையரங்கம் செயல்படக்கூடாதுன்னு சொன்னோன்னா தண்ணி பாட்டில் விற்காதே. அதுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓரமாக கக்கூஸ்க்கு போகிற வழியில் ஒழிச்சு வச்சுருக்காங்க தண்ணி, ஒரு வாட்டர் கேனை. அதில் ஒரு பேப்பர் கப்பு ஒன்று இருக்கும், தண்ணியை ஊற்றும் போதே அதை நனைஞ்சிரும். அவர் நிறையா கப்பை போட்டு வச்சுருப்பாங்க வீட்டில். அதுக்கு ஒரு இதெல்லாம் கவரெல்லாம் போட்டு மூடி அங்கனக்குள்ளே தண்ணி இருக்குங்கிறத சில விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிக்க முடியும், நார்மல் மேன் கண்டுபிடிக்க முடியாது. பட்ஜெட் மேன்ஸ் வந்து வேறு வழியே இல்லாமல் கண்டுபிடிக்கக்கூடிய யாராவது விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் வந்து தேட்டரில் நடக்கக்கூடிய, அதாவது தேட்டருக்கு உள்ள ஸ்க்ரீன்லேயும் வன்முறை,
இந்த மாதிரி தண்ணியை குடிக்க விடாமல் பண்ணுறதே ஒரு வன்முறை. 2 வன்முறைக்கு நடுவில் ரசிகன் படம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம், ஓடிடி தளங்கள் வந்த பின்னாடி சர்வதேச படங்களை, உலகத்தின் ஆகச்சிறந்த படங்கள் எல்லாம் நம்ம வீட்டு ஸ்க்ரீனில் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. முன்னாடி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போனால் தான் கொரியா படம் பார்க்கலாம், சிறந்த படம் பார்க்கலாம், ஜப்பான் படம் பார்க்கலாம், ஈரான் படம் பார்க்கலான்னு ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. லைட்டாக சேனலை திருப்பணும், ரிமோட் கண்ட்ரோலில் சேனலை திருப்பினா வந்துடும் அப்படிங்கிற கட்டம் வந்துருச்சு. அது சர்வதேச படங்கள்லாம் பார்த்து ஃபீல் குட் மூவிஸ்லாம் நிறையா பாட்டான்னா இங்கே லோக்கலில் ஏமாத்துகிற படத்தை பார்க்க மாட்டேங்கிறான். அது ஒரு காரணம். 2 காரணங்கள் முக்கியமான. எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு கேள்விங்க சார். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த சினிமா இந்த தளங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ரஜினி, கமல், அதாவது ரஜினி வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கரும், கமல் வந்து ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எம்ஜிஆரும் ஸ்மார்ட் ஒர்க்கர், ஆனால் சிவாஜி கணேசன் ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இந்த வியூவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது சிவாஜி கணேசன் படங்கிறது பல வித்தியாசமான கதைக்களங்களை கொண்டிருக்கக்கூடிய படங்கள். அவர் ஒரு படத்தில் ஸ்டைலிஷாக நடிப்பார், ஒரு படத்தில் வந்து பண்ணையாராக நடிப்பார், ஒரு படத்தில் கூலியாளாக நடிப்பார், ஒரு படத்தில் பிரபலமான வக்கீலாக நடிப்பார், இன்னொரு படத்தில் கொலை குற்றவாளியாக நடிப்பார். எல்லா விதமான தன்மைகளையும் அவர் நடிப்பார். கமலஹாசனும் ஏறத்தாழ எப்படின்னா, வழக்கமான படங்களில் நடிக்க வேண்டாம், சகலகலாவல்லவன் மாதிரி படங்களில் அவர் கமலஹாசன் நடிச்சிருக்கார். கமர்ஷியல் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அது. முரட்டுக்கால மாதிரி அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். அதுலேயும் வந்து ரஜினிகாந்த் நடிச்சிருக்கார். முரட்டுக்கால மாதிரி படம் யார் வேணாலும் நடிக்கலாம். ஆனால் ராஜபார்வை மாதிரி படமோ, அன்பே சிவம் மாதிரி படமோ, மகாநதி மாதிரி படமோ, மற்றவங்க யாரும் செய்ய முடியாத ரிஸ்கான படங்களை வந்து அபூர்வ சகோதரர்கள் மாதிரி படமோ, அவ்வை சண்முகி மாதிரி படமோ, ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்டிருக்கக்கூடிய படங்களை தேர்வு செஞ்சு நடித்தா தான் வரலாற்றில் நெடுங்காலம் நம்மளை நினைவு கொள்ளக்கூடிய இடத்துல இருப்போம். இன்றைக்கி ரசிகனுக்கு கிளுகிழுப்பு ஊட்டுவதற்கான படங்களில் மட்டும் நடிக்காமல் காலத்தால் நினைவு கூறத்தக்க சிறந்த படங்களில் நடிக்கணுங்கிறதுக்காக ஒரு 3ஆம் பிறை மாதிரி படங்கள், சிறந்த படங்களுக்கு அவர் முயற்சிகிறார். அதே மாதிரி சிவாஜி ஏன் வந்து செவாலிய சிவாஜி கணேசன் சொல்கிறாங்க, உலகத்தின் ஆகச்சிறந்த நடிகர்கள் ஒருவன்னு சொல்கிறாங்கன்னா, வித்தியாசமான கதைக்களங்களுக்குள்ளே நடித்ததுனால சொல்கிறாங்க. ரசிகனுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் போதும், பொழுது போகிறதுக்கான ஆளாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது கமர்ஷியல், காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி. பணம் சம்பாதிப்பதை தாண்டி ஒரு மகத்தான படம், நாயகன் மாதிரி ஒரு படத்தில் கமலஹாசன் வந்து நடிக்கிறார் அப்படிங்கிறது நினைவு கூறத்தக்கது. அவருடைய சினிமா லைஃப்பில் முக்கியமான படங்கள் 3ஆம் பிறை, நாயகன் மாதிரி சில படங்களை நினைவு கூறத்தக்க படங்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது வந்து என்னென்னா, அந்த காலகட்டத்தில் குணா ஓடலை, குணாவோட பாதிப்பில் இன்றைக்கி ஒரு படம் எடுத்தால் ஓடுது. அது அவங்க வந்து அட்வான்ஸாக சிந்திக்கிறாங்க. மற்றவங்க அட்டன் பண்ண முடியாத விஷயங்களை ஒரு வேர்ல்டு கிளாசிக் மூவி ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஒரு முயற்சி செய்கிறது தான் அது. அதனால் இது ஒரு வந்து உலக சினிமாவுக்கான பாதை, கமலஹாசனோட பாதை. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மு. இதோட லிமிட்டுங்கிறது வசூலோடு நின்றோம். அது நினைவு கூறத்தக்க படமாக மாறும். நினச்சி பார்க்கத்தான் சந்தோஷம் தருகிற ஒரு போற்றுதலுக்குரிய படங்களில் கமல் ட்ரை பண்ணியிருக்காரு. சிவாஜி இது ஹார்ட் ஒர்க்குங்கிறது அல்லது ரசனை சம்மந்தப்பட்டது தான். நீங்கள் மசாலா படம் நடிக்கிறாங்க, கமர்ஷியல் படம் நடிக்கிறாங்க, அதுவும் ஹார்ட் ஒர்க் தானே. அப்படி கிடையாது. இது ஹார்ட் ஒர்க்கா இல்லையாங்கிறது 2 படத்தும் கஷ்டப்படத்தான் வேணும். அதுவும் சண்டை காட்சியில் நடிக்கணும், அது தவறி விழுந்துட்டான்னா சிக்கலாகி போயிடும். அது ஒன்றும் ஈஸி இல்லையே. முரட்டு காலம் மாதிரி படம் நடிக்கிறதுல ட்ரெயின் ஃபைட் எடுத்தாங்க அந்த காலத்தில். அது வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த காலத்தில் ஜூடோ ரத்னம்னு ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் எப்படி இப்படி ஒரு படத்தை எடுத்தார் அப்படின்னா அன்றைக்கி ரசிகர்கள் வியந்தாங்க. அப்போ ஓடுற ரயிலில் சண்டை காட்சி வைக்கிறது ஒன்றும் எளிதான வேலை கிடையாது. அதுவும் ஹார்ட் ஒர்க் தான். விஷயம் அது கிடையாது, ரசனை தேர்வு தான். அது அந்த வித்தியாசம் தான் அது. இப்போ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜராஜ சோழன் கட்டிய ஒரு தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்குது. அது கலைநுட்பத்துக்கு சாட்சியாக இருக்குல்ல. இப்போ மற்ற ஊர்லெலாம் கோயில் இல்லையா, தஞ்சாவூரில் மட்டும்தான் இருக்கா, இருக்கு இல்லையா. அந்த ரசனை தான் மேம்பட்ட ரசனை தான். இந்த நேர்காணலோட ஒரு இறுதி கேள்வியா, உமா ரமணன் அவர்கள், பழம்பெரும் பாடகி அவர்கள், அவங்க வந்து காலமாயிருக்காங்க. இதை பற்றி உங்களோட நினைவுகள்னால் நீங்கள் எதை பகிர்ந்துப்பீங்க? உமா ரமணன் அவர்கள் வந்து ஒரு விமான பணிப்பெண்ணாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கு இசையிலும் ஆர்வம் இருந்தது. அவர்கள் வாழ்க்கையை மாற்றிய ஒரு திருப்பு முனையாக ரமணன் என்பவர் நடத்திய ஒரு இசைக்குழு, மியூசியானா என்று சொல்லக்கூடிய இசைக்குழுவிலே பாடுவதற்கு ஒரு பெண் குரல் வேண்டும் என்று ரமணன் தேடிக்கொண்டு வந்தார். இசையிலே ஆர்வமுடைய, பாடுவதற்கான
எல்லா திறமையும் கொண்டிருந்த உமா அவர்களை சந்திக்கிறார் ரமணன். அவங்க நடத்தின இசை கச்சேரிகளுக்கு அவர் பாடுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். 2 பேருக்கு இருக்கக்கூடிய நட்பு பின்னால் காதலாகி அவர் 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அதே உமா ரமணன். ஆமாம், ரமணன் வந்து ஒரு இசையமைப்பாளராக வர வேண்டும் என்று கனவு கண்டு சில படங்களுக்கும் அவர் இசையமைத்திருக்கிறார். கிருஷ்ணலீலை, நீரோட்டம்ங்கிற படங்கள்ல எல்லாம் அவர் இசையமைத்திருக்கிறார். அவர் இசையமைத்த படத்திலே உமாரமணன் அவர்கள் பாடினாங்க. படமும் ஃப்ளாப்பு, அவங்க பெருசாக அந்த பாட்டும் எடுபடலை. நல்லா பாடினாங்க, ஆனால் படம் வந்து தோல்வி படம். பின்னாளில் வந்து அவருடைய குரலுடைய அருமையை தெரிந்து கொண்ட இசைஞானி இளையராஜா அவர்கள் 1980 வெளிவந்த நிழல்கள் என்கிற படத்தில் பூங்கதவே தாழ்த்திரவாய் என்ற ஒரு பாடல் மூலமாக உமாரமணன் அவர்களை அறிமுகப்படுத்தினார். அந்த பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அதுக்கு பின்னாடி நிறைய பாடல்களை வந்து உமாரமணன் அவர்கள் இளையராஜா இசையில் பாடினாங்க. பல இசையமைப்பாளர்களுடைய இசையில் அவங்க பாடியிருக்காங்க. அவங்க சினிமாவில் பாடியதை விடவும் கச்சேரிகளில் அதிகமான இசை கச்சேரிகள், ஒரு 6000 கச்சேரிகளுக்கு மேலே அவங்க நடத்தியிருக்காங்க. அவருடைய கணவர், அவங்களுடைய மகன் எல்லாருமே இசைக்கலைஞர்கள். அப்படிப்பட்ட அவங்க வந்து வெளியில் வந்து எந்த நேர்காணலும் தந்ததில்லை ஊடகங்கள்லாம். அவங்க தன்னுடைய வேலையை தவிர்த்து விட்டு தன்னை எங்கேயும் ப்ரொமோட் பண்ணிக்கல, சமூக ஊடகங்கள்லையோ எதுவுமே தந்ததில்லை. அவங்களுடைய அந்த 72வது வயதில் அவங்க நேற்று வந்து மே மாதம் 1ஆம் தேதி மாலை பொழுதில் அவங்க இறந்துட்டாங்க. அவருடைய இசை பயணம் எப்பொழுதுமே நினைவு கொள்ளத்தக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா ஆகச்சிறந்த மெலோடி பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க. உதாரணத்திற்கு வந்து திருப்பாச்சி படத்தில் வந்து விஜய் நடித்த திருப்பாச்சி படத்தில் அந்த திரிஷாவுக்கான ஒரு பாடலை அந்த குரலில் இளமை ததும்பக்கூடிய ஒரு குரலாகவே அவங்க கடைசி வரைக்கும் இருந்தாங்க. குரலில் வந்து எந்த முதுமைக்கான எந்த நடுக்கமும் அவங்களுக்கு வரலை. அதில் வந்து கண்ணும் தான் கலந்தாச்சு, கண்ணில் மட்டும் கற்பு போயாச்சுங்கிற ஒரு பாடலை ரொம்ப பிரமாதமாக இந்த காலத்து ட்ரெண்ட் செட்டிங் சாங்கும் அவங்க பாடியிருக்காங்க. எல்லா தன்மையான பாடலும் பாடியிருக்காங்க. பூத்து பூத்து குலுங்குதையா பூவு, இதை பார்த்து மனசுக்குள்ளே நோவுங்கிற கிராமிய பாடலும் பாடியிருக்காங்க. கிளாசிக் பாடல் பாடியிருக்காங்க. எல்லா தன்மையான பாடல்களையும் அவங்க பாடியிருக்காங்க. ஒரு வெற்றிகரமான பாடகி, எந்த விருதும் பெறவில்லை. பெரிய அங்கீகாரம் மக்கள் மன்றத்தில் மட்டும்தான் இருந்திருக்கு, கச்சேரிகளில் இருந்திருக்கு. அதனால் எந்த ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாத அமைதியான ஒரு ஆளாக அவங்க இருந்திருக்காங்க. அதனால் நினைவில் வைத்து போற்றத்தக்க தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க பின்னணி பாடகில் உமாரமணனுக்கு எப்பொழுதும் ஒரு நிரந்தரமான இடம் உண்டு. இன்னைக்கு பாப்கார்ன் சினிமா நேயர்களுக்காக உங்களுடைய பல தரப்பட்ட தகவல்களை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய இந்த தகவலுக்கும் நேரத்திற்கும் மிக்க நன்றி.